வணக்கம் நேர்களே. இந்த விஜயதசமி ஸ்பெஷல் ஷோ மூலியமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அடுத்த 1 மணி நேரம் இந்த எபிசோட் ரொம்ப ஜாலியா போறது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்றதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஷோக்கு வர போறவர் ஒரு அருமையான பாடகர்னு சொல்லலாம். பாடகரையும் தாண்டி இவர் ஒரு அருமையான மனிதர், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறவர். சோ இவரை பத்தி சொல்லணும்னா கானா உலகத்துல இவர் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற ஒரு கானா புலின்னு சொல்லலாம். A கேட்டகரி, B கேட்டகரி, C கேட்டகரின்னு எல்லா வகையான ஆடியன்ஸையும் இவரோட பாடல்கள்னால ஈர்த்துட்டு வர ஒருத்தர் தான் இவர். சோ இன்னைக்கு நம்ம ஷோல we are gonna have கானா பாலா சார். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஷோ கானா உடன் பாலா. இது ஒரு விஜயதசமி ஸ்பெஷல். லெட்ஸ் வெல்கம் ஹிம். சோ இன்னைக்கு இந்த விஜயதசமி ஸ்பெஷல் அன்னைக்கு எங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் பேச போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது உங்களை பார்க்கும் போதே உங்க குரல் தான் ஞாபகம் வருது, ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லலாம். சோ உங்களை பத்தி சொல்லுங்க. அதாவது நீங்க முதல்ல ஒரு சாதாரண பாலமுருகனா ஆரம்பிச்சு உங்க கானா கரியரை கானா குயில் பாலாவை தொடங்குனீங்க. அண்ட் இப்போ உலகமெங்கும் ரொம்ப பிரபலமா கானா பாலாவா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது, எப்படி சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதை நான் எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் என்னுடைய போராட்டம். அவருடைய வெற்றி வந்து 2012 தான் அட்டகத்தி திரைப்படம் மூலம் பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்துல, சந்தோஷ் நாராயண சாருடைய இசையில, கவிஞர் கபிலன் அவருடைய வரிகள்ல தான் என்னுடைய ஆரம்பமாச்சு. என்னுடைய நீங்க சொல்ற இந்த மாதிரி வெற்றி ஆரம்பமானது. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷன் இன்னைக்கு அடைஞ்சிருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்க வேண்டியிருக்கும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருப்பீங்க. சோ அந்த வகையில எந்த மாதிரி விஷயங்களை நீங்க தியாகம் செஞ்சீங்க, எந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ? ஆமா, தியாகம் என்பது வந்து இப்போ ஒரு கானானா அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தியாகம் தானே. கண்டிப்பா. ஆமா, சில பேர் வந்து கொஞ்சம் டீசெண்டா போனோம், லைட் மியூசிக்ல பாடணும், கர்நாடக சங்கீத கத்துணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போவாங்க. 10,000 கணக்கான பேர் அதுல போனாங்கன்னா ஒருத்தர் தான் கானா ஃபீல்ட்ல வர முடியும். அது ஒரு பெரிய தியாகம் தானே வந்தது. சோ இத்தனை பாடல்கள் நீங்க கொடுத்திருந்தாலும் நீங்க முதல்ல பாடின ஒரு கானா பாடல், இது ஒரு ஆர்வம் தான் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அந்த பாடல் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உருவாச்சு, யாருக்காக நீங்க பண்ணீங்க, எதுக்காக பாடினீங்க? முதல் நான் வந்து தேனிசை தென்றல் தேவா சார், கானாவின் தந்தை, அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். குதிரை அப்படின்ற ஒரு திரைப்படம், இயக்குனர் கோபியை வந்து நேஷன் போறாரு. பார்க்குறப்போ அந்த வாய்ப்புக்காக பாடுவதற்கு ஒரு சான்ஸ், அது நம்ம எங்கள் வீட்டான தம்பி இருக்காரு சதீஷ்னு சொல்லிட்டு, அவர் மூலியமா தான் இந்த வாய்ப்பு. அவர் இடையில எதிர்பாராத விதமாக சந்திக்கிறப்ப தான் இது போல் நான் தேவா சாரை பார்க்க எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தார். ஃபர்ஸ்ட் நான் பார்த்த இசையமைப்பாளர் வந்து தேவா சார் தான். என்னுடைய இடத்துக்கு தான் போயிட்டேன் கரெக்டாக, கானாவின் தந்தை அவர்கிட்டே போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். பிறகு அப்புறம் அதன் பிறகு வந்து அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவா சார் கூட இருந்த குமார், அவர் அசிஸ்டன்ட், அவர் வந்து ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாரோட பிக்சர் பிறகு என்ற திரைப்படத்தை தான் ஃபர்ஸ்ட் நான் பாடினேன். 11 பேரு ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறம் புலி ஆட்டம், 11 பேரு ஆட்டம், தெண்டுல்கர் ஆடி வரும் ஆட்டத்தையும் கவனி, டெஸ்டிலும் சிக்ஸர்களை அடிக்கிறாரு தோனி, பொறுமையா ஆடுவது திராவிடோட திறமை, ஜெயிச்சா அவருக்கு இல்ல இந்தியாக்கு பெருமை, அதிரடி ஆட்டத்துல ஷேவாக்கு கிங்கு, அடுத்ததா இறங்குவாரு யுவராஜ் சிங்கு, ஹர்பஜன் அகர்கர் கங்குலி ஆடும் நாடு, பாலாஜி பிறந்த மண்ணு நம்ம தமிழ்நாடு, 11 பேரு ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறம் புலி ஆட்டம். சூப்பர் சார், ரொம்ப வசீகரமான ஒரு குரல், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்லலாம், ஒரு ரொம்ப வித்தியாசமான குரல். சரி, இப்ப நாட்டுப்புற பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரீச் இருக்கு மக்கள் மத்தியில. சோ அதுக்கும் கானா பாடல்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லுவீங்க? ஆமா, ரெண்டுமே வந்து இசை இல்லாம தான் பண்றோம். ரெண்டுமே கானாவும் அதே தான், நாட்டுப்புற பாடல் ஸ்லாங் தான் மாறுது. கானா என்பது வந்து டோட்டல் சென்னையில தான் இருக்குது. இன்னைக்கு தான் உலகம் எங்கும் போகுது கானா. தேவா சார் வந்த பிறகு தான் அது வெளிவர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே நிக்குது கானால. நாட்டுப்புற பாடல் என்பது அது தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டத்திலும் இருக்குது, சென்னை தவிர. ஆமா, சென்னையோட அதோட புறநகர்லாம் இருக்குது. இதுதான் வித்தியாசம், மற்றபடி யாருமே கிடையாது. அவங்க வந்து அவங்கள நாட்டு நடப்பு தான் சொல்லுவாங்க, நாங்களா தான் சொல்லுவோம். நாங்க சென்னை பாஷையில சொல்றோம், அவங்க வந்து அந்தந்த ஊரோட பாஷையில சொல்றாங்க. அதான் நாட்டுப்புற. ஆனா வந்து நீங்க படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்னி படிச்சிருக்கீங்க, அதாவது ரொம்பவே வித்தியாசமான ஒரு துறைன்னு சொல்லலாம். பாட்னி படிச்சிருக்கீங்க காலேஜ் பிரசிடென்சில. அப்புறம் வக்கீல் சயின்ஸ் படிச்சுட்டு
அட்வொகேட் ஆயிட்டேன்னா சோ இவர் எப்படி இத்தனை விஷயங்கள், அதாவது நீங்க படிக்கிற டைம்ல இருந்தே வந்து சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல இருந்தே வந்து கானா பாடல்கள்லாம் நிறைய பாடிட்டு இருக்கீங்களா? காலேஜ்ல செம்ம கானா பாடம். காலையில வந்து எனக்கு வந்து நான் இந்த கானாவால தான் அங்க வந்து மாணவர் பேரவையோட துணைத் தலைவரா வின் பண்றேன். ஓகே. ஒரு 13 14 பேர் போட்டிடுறாங்க. அதை ஈஸியா வின் பண்றேன். எல்லாம் கோயட் காலேஜ். 2 பேரும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு அப்ப இருந்த ஃபேன்ஸ் யாராவது இருக்காங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தா? காலேஜே ஃபேன் தான் எனக்கு ஃபுல்லா. காலேஜ் டோட்டல் காலேஜ். ஆமா ஃபுல்லா பெண்களை மையப்படுத்தி இருக்கிற பாட்டு இருந்தாலும் லேடிஸும் லைக் பண்ணுவாங்க, ஜென்ஸ் பசங்களும் லைக் பண்ணுவாங்க. அப்பயே நிறைய பாட்டு பாடும். எந்த காலேஜ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி பாடும். பாத்தீங்கன்னா அப்போ ஏதாவது அந்த சந்தர்ப்பத்துல எழுதின ஒரு சாதாரண பாடல் பயங்கரமா எல்லாருக்கும் பிடிச்சு போன ஒரு பாடல், ஒரு 2 வரி, ஒரு சாம்பிள் மாதிரி. என் 2 16 ஃபிகரு ஒன்னு கச்சிதமா போகுது பார், அதுதான் என் கலரு. என் 2 16 ஃபிகரு பார்க்கு என்றும் பீச்சு என்றும் ஃபிகரின் கூட திரிந்தேன். பார்க்கு என்றும் பீச்சு என்றும் ஃபிகரின் கூட திரிந்தேன். பஞ்சிங் கார்டை வைத்து கொண்டு நான் பாரிஸ் வரை நடந்தேன். ஒரு கானா லவ் லெட்டர் மாதிரி இருக்கு. இந்த வயசுலயே இவ்வளவு அழகா வசீகரமான குரலோட மயக்கிறீங்க எல்லாரையும் சொல்லலாம். அப்போ அந்த டைம்ல சொல்லிருக்க வேணாம். அந்த டைம்ல ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல கிடையாது. நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். ஆனா அதுக்கு முன்னாடி எதுவும் லவ் எல்லாம் இருந்திருக்கு கிடையாது? நான் ஒரு பொதுவான நாள்ல காலேஜ் பொறுத்துக்கலாம் லவ் பண்ணிருந்தா கானா பாடி இருக்க முடியாது. குரல் அப்படியே மயங்கி யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா? நம்பவே முடியல சார். எல்லாமே லவ் பண்ணிருந்தா நீங்க வந்து கானா பாடி இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த எண்ணம் ஃபுல்லா அதுதான் போயிருக்கு. சார் பொதுவா கானாங்கிற பாடல் வடிவம் ஏன் ஆண்களுக்கான ஒரு விஷயமா மட்டும் இருந்துட்டு வருது? ஆண்கள் மட்டும்தான் இப்ப பாத்தீங்கன்னா கானா பாடல்கள் எல்லாமே பாடிட்டு வராங்க, பெண்கள் ரொம்ப குறைவா பாடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் பாடகர்னு சொன்னா அவங்க வந்து இப்போ கானா என்பது வந்து நைட் வந்து 8 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு விடிய காலில் தான் முடியும். அந்த இறந்தவங்க வீட்டுல பாட வைத்தன கானா. அப்ப வந்து லேடிஸ் வந்து பாடுவது கொஞ்சம் கஷ்டம். அவங்க வந்து கண் விழிக்கணும். பேச்சுலரா இருந்தாலும் பிரச்சனை அவங்களுக்கு. பேச்சுலர் இருந்தா யாருன்னா லவ் பண்றோம் அவங்கள. மேரேஜ் ஆயிருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட பதில் சொல்லிட்டு வரணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்ப எங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஆனா மேல் வந்து அதிகமா இருப்பாங்க. ஒரு 2 3 கானா பாடகர்ஸ் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும். நானும் நிறைய இயக்குநர்கிட்டலாம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ குரல் தேர்வுல போயின்னு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாட்டு கிளிக் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி மரண வீடுகள்ல ஆரம்பிச்சதுதான் இந்த கானா அந்த ட்ரெண்ட்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி நான் அங்கதான் பாடினேன். ஃபுல்லா முழுக்க அங்கதான் பாடினேன். சோ இந்த மாதிரி பாடும் போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனி அனுபவம், ஏதாவது முக்கியமான விஷயம், ஏதாவது மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்குமா? மறக்க முடியாத விஷயம் இல்லை மேடம். என்னுடைய வாழ்க்கையே அதுல தொடங்குச்சு. இப்போ +1 +2 தான் எனக்கு வந்து அந்த ஏர்னிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஆஃப்டர் +2 பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ப்ராப்ளமே கிடையாது. டெய்லி நைட் ஒரு டெத்து விட்டு போனால் காலைல அப்பயே உங்களுக்கு வந்து 85 86லேயே வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1000 rupees கிடைக்கும். 20 வருஷம் முன்னாடி அவ்வளோ கிடைக்கும் காசு. 22 ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்துல. அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ தான் அது வந்து என்னை வந்து காலேஜ் படிக்க வச்சது. பிஎஸ்சி எம்எஸ்சி அதை தொடர்ந்து நான் பிஎல் படிச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து அது கானா தான் படிக்க வச்சது அதான் அப்படின்ற மாதிரி. ஆமா அது ஒண்ணு எனக்கு பெரிய சப்போர்ட் இல்ல. ஓகே. சோ இந்த சூழல்ல அதாவது ரொம்ப சோகமான ஒரு சூழல் மரண வீட்டுல பாடும்போது அது எப்படி எதிர்கொள்வீங்க? ஏன்னா எல்லாருமே சோகமா இருப்பாங்க, நீங்க மட்டும் ஒரு பாடல் பாடணும் போது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும்? இல்ல அது நமக்கு ஒரு மகிழ்வா இருக்கும். ஏன்னா வந்து கடைசியில வாழ்க்கையோட விளிம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இது வந்து கடைசி. இனிமேல் அவங்க திருப்பி வரப்போறது கிடையாது. அவங்க வந்து இங்க தப்பு பண்ண போறது கிடையாது, மத்தவனை ஏமாத்த போறது கிடையாது, ஒரு எந்த ஒரு சமூகத்துக்கு விரோதமான செயல்களும் செய்ய முடியாது. அவங்க மறைவு இறந்துட்டாங்க, திருப்பி அவங்க வர முடியாது. அதுல எங்க எய்ம் ஃபுல்லா அவங்க மேலதான் இருக்கும். அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணி ஆகணும். மறுநாள் அது வெயிட்டிங் வைக்க மாட்டாங்கல்ல. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அன்னைக்கே எடுத்துடணும். அதனால அந்த ஃபீல்டில் தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு ஃபுல்லா அவங்களோட உறவினர், அவங்களுடைய சொந்த பந்தம், அவங்க பேர்லாம் சொல்லி அவங்கள வந்து அதாவது ஒரு பக்கம் சந்தோஷமும் படுத்தணும், ஒரு பக்கம் ஆறுதல் படுத்தணும். சந்தோஷம் கலந்து ஆறுதல் படுத்தணும். அழுவத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி. நிச்சயமா. சோ அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லலாம், ஒரு அழகான ஒரு திருமணம் ஆனாலே ஒரு பெண் வந்து அம்மா விட்டுட்டு போகுதுன்றப்ப ரொம்ப ஃபீல் பண்ணும். கண்டிப்பா சார், இதுதான் உண்மை. அப்ப அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன நகை அதுக்கு இது பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. அப்பல இது கடைசியா போறப்போ எங்களுடைய இது லாஸ்ட் தான் ஒரு டெடிகேஷன் மாதிரி. ஆமா டெடிகேஷன் தான்.
சோ அந்த வகையான பாடல் ஏதாவது ஒண்ணு பாடி காமிக்க முடியுமா எங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த வகையான பாடல்கள் எல்லாம். மண்ணுக்குள்ள மறைந்ததால மனசு சரியில்லை, எங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல வழி இல்லை. ஆருயிர் மனைவிக்கு நீ கணவனாக வருவதில்லை, அன்பான பிள்ளைகளின் தந்தையாக இருப்பதில்லை. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சொந்தம் இனி, மண்ணுக்குள்ள மறைந்ததால மனசு சரியில்லை, எங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல வழி இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. கானாங்கிற ஒரு அழகான உருவத்துக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கீங்க சினிமா பாடல்கள் மூலியமான்னு சொல்லலாம். சார், அட்டகத்தி படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்தது இந்த கானா உலகத்துலன்னு சொல்லலாம். அதாவது எங்க எல்லாருக்குமே கானா பாலான்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்து அந்த படம் மூலியமா தெரிய வந்ததுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து குவிய வச்சு ஆடி போன ஆவணி பாடல் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சொல்லலாம். அண்ட் இளைஞர்கள் மத்தியில ஒரு தேசிய கீதம் மாதிரி இருந்தது அந்த பாட்டு. சோ அந்த பாடல் எங்களுக்காக 2 வரி பாடுங்க சார். ஆடி போன அவனி அவ அல மயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி, பாம்பாக பள்ள காட்டி கொத்துற பாவாட ராட்டினமா வந்து சுத்துற. ஆடி போன அவனி அவ அல மயக்கும் தாவணி. இன்னைக்கு நம்ம ஷோக்கு கானா பாலா சார் வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு விஜயதசமி ஸ்பெஷல். சோ இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் கானா பத்தியும் கானா உலகத்தை பத்தியும் அவரோட கரியர் பத்தியும் நிறைய சூப்பரான விஷயங்களை சுவாரஸ்யமா நம்ம கூட சார் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது உங்களோட ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பம்ல இருந்து கிரெடிட் கார்ட்ஸை மையமா வச்சு ஒரு பாடல்கள் எழுதிருக்கீங்க. இந்த காலத்துல கிரெடிட் கார்டுன்றது எல்லாரோட வாழ்க்கையோடையும் கலந்த ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. சோ அந்த பாடல் எப்படி எழுதுறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க. ஒரு ஜெரும் புஷ்பராஜ் இசையமைப்பாளர், அவர் அட்வொகேட். அவர் அட்வொகேட்ல என்னுடைய சீனியர். அவரோட திரைப்படம் தான் தொடக்கம். திரைப்படம் அவர் வந்து பேசி நைட்டு வந்து ஒரு 10-10:30 மணிக்கு எப்பவுமே ரெகுலரா பேசுவோம். பிறகு திரைப்படத்துல பாட்டு பாடின பிறகு அவருக்கு அண்ணன் தெரிய வந்தது, பாலா பாட வந்துட்டார், சினிமால என்ட்ரி ஆயிட்டான்னு தெரிஞ்சு. ஒரு நாள் நைட்டு பேசுறப்போ ஒரு கான்செப்ட் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணான்றப்போ அவரு சரி கிரெடிட் கார்டு சம்மந்தமா எழுதுமே பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன். வேற ஒரு பாடல் வந்து போயின்னு இருக்கு, அங்க பாடின்னு இருக்குது கிரவுண்ட்ல, வீட்டான கிரவுண்ட்ல இருக்க வேற ஒரு பாடு டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ்லயே தான் எழுதின பாட்டு இது, கிரெடிட் கார்டு பாட்டு. சூப்பரான சாங் அது. போன போட்டு பேரை கேட்டு தேடி வந்து லோனு தந்து கஸ்டமரா ஆக்கி கொண்ட மீனா, கால் சென்டர் மீனா, உன் என்கவுண்டரில் மாட்டிக்கின வீணா, விழுந்துட்டன் தானா, ஆசை வார்த்தை காட்டி நீ கேக்குறியே பாக்கி, அடியால தினம் அனுப்பி பயம் காட்டுறியே மிரட்டி, அண்ணா சால ரோடு அது முழுதும் உங்க வீடு, ஆளை பிடிக்கும் கும்பலை கண்டா நீ ஓடு, கடனால படும் பாடு காரணம் கிரெடிட் கார்டு, அது எல்லோரையும் கொல்லும், ஐசியூ வார்டு நீங்க காலமாட்டில் பால கறக்கும் ஆளுமா, அந்த சவுக்கார் பேட்டை சேட்டு கொஞ்சம் மேலுமா. சூப்பர். இது வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி மட்டும் இல்ல, ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா ஒரு பாடல் மூலியமா சொல்லிருக்கீங்க. அந்த கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா வாங்குறப்போ எதுவுமே படிக்க மாட்டோம், பணம் தேவை நம்மளுக்கு, அதன் பிறகுதான் படிச்சுக்குவோம் அதை பத்தி. வாங்குறப்ப எதுவுமே படிக்க மாட்டோம், கையெழுத்து போடுவோம், காசு வாங்குவோம், செலவு பண்றோம், போட்டு ஸ்விப் பண்ணி எடுத்துருவோம். அதன் பிறகுதான் அவங்க கத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு கிரெடிட் கார்டுனா இதுதான் அப்படின்ட்டு. ஆகல அது. சோ நீங்க பாடின நிறைய பாடல்கள், சூப்பரான நிறைய பாடல்கள் பாடிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அந்த வெற்றியை பார்த்து. பட் ஏதாவது ஒரு பாடல் நீங்க பாக்கும்போது இந்த பாட்டை நான் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா பாடியிருப்பேன் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நான் பண்ணி. அது வந்து நம்ம என்னுடைய காமெடி சூப்பர் ஸ்டார் என்னோட பிரதர் சந்தானம் சார், அவர் வந்து கண்ணால் அடுத்துன ஆசையா திரைப்படத்துல அது வந்து மாறிச்சு, 2 ட்ராக் ஆயிடுச்சு. இவர் வந்து சந்தானம் சார் வந்து ஸ்டூடெண்டா இருப்பார், கானா பாடகர். நான்லாம் வந்து ரொம்ப முதல்ல என்கிட்ட கூப்பிட்டு அந்த கதையை சும்மா 2 வரி சொன்னோன்னுமே நான் வந்து மனசு ரொம்ப அவர் மேல அதிகமான பற்று கிடைச்சிச்சு. நிறைய வேஷத்துல வந்து கலக்கணும், ஒரு கானா பாடகரா வரான்றப்ப எங்க கானா சமூகத்துக்கே பெரிய விஷயம் அது. அதான் அவரு தான் அந்த கண்ணால் அடித்த. ஒரு பக்கம் வந்து சேது அவரு ஆர்ட் பிலிம் நடிப்பாரு, இன்னொரு பக்கம் பவர் ஸ்டார் டான்ஸ் ஆடி ஒரு சீனை போட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணுவாரு. இதில் நாங்க கானா நம்ம பிரதர் இவரு போய் கலாய்க்கலாம். கும்பகோணத்துல வந்து அண்ணன் ஷூட்டிங் இருக்கப்போ நிறைய ஒர்க் பண்ண இந்த படத்துக்கு, கண்ணால் அடித்து செம ஒர்க்கு. தமன் சாரும் ஃப்ரீயா விட்டார், செம ஒர்க்கு, கானா மேட்டர்ல. அதனால போயிட்டு கும்பகோணம் கூப்பிட்டாரு, அங்க போய் அங்கதான் கேட்டாரு, இது ரொம்ப தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு தான்
இவனை வந்து சந்தான சார் தான் சொன்ன கேரவன் சார், இவன் சைனா மேடுன்னு போடனா, இவனை சைனா மேடுன்னு நம்ம காட்டினோம், பவர் ஸ்டார் வந்து அவர் ஒரு ரோல், அவரை பக்கா ப்ராடுன்னு போடு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதின பாட்டு தான் அந்த பாடல். எனக்கு பாட முடியாத ஒரு வருத்தம். நான் வந்து வீட்டுக்கு கணேஷ் சாரு பாடுறேன், தட்சணைய கூத்து புட்டா சங்கீதத்தை கத்து தரேன், சரிகம பதனிச சனிதப்ப மகரிச சரிகம பதனி சங்கீதத்தை நீ கவனி. அவர் வயசுக்கு நான் பாடினால மாஸ்டருக்கும் நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் பாட முடியாது. அதனால அந்த ஒரு பாடல் எனக்கு வந்து பாடக்கூடிய பாட்டு பிரதருக்கான செம்மையாக ஆக்ஷன் பண்ணி அடிச்சு கலக்கியிருப்பார் அந்த சாங்கை. லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதல, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியல, கானா கத்துக்க வந்தேன் நானு உங்க வீட்டுல, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டுல. இந்த பாட்டை நீங்க பாடலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் இப்ப நீங்க பாடி கேட்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களோட குரல் பாடுங்க, அதுல கதையோட அம்சத்துக்காக பாட முடியாது போச்சு, மற்றபடி யாரும் என்ன பாடக்கூடாது அப்படிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. கதையோட அந்த கருணா மாஸ்டருக்கு நான் வாய்ஸ் தரேன், பேக் பண்றேன், ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ண முடியாதுல்ல. அதனால சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உயரத்தை அடைந்தும் அந்த இயல்பு மாறாம அப்படியே மக்கள்கள் மத்தியில இன்னும் அந்த மரண வீடுகள்லாம் பாடிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கச்சேரிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதுதான் என்னோட திருப்தி. எது நம்ம விருப்பப்படுறோமோ அதுன்னு அந்த ஆசை, என்னுடைய ஆசை அதுதான் பாடினன்ட்டு. அது பாடினதான் நான் வந்து உயிர் வாழ முடியும், அதுதான் உண்மை. ஆமா, அது பாடினதான் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அதுக்கு தான் அதை இன்னும் பாடின்னு இருக்கிறேன். இன்னும் இல்லை, இன்னும் எவ்வளவு பேர் ஆளானாலும் நான் நிச்சயமா இறந்தவங்களுக்காக கண்டிப்பா பாடுவேன், அந்த மரண வீட்டுல கண்டிப்பா பாடுவேன், அந்த மாற்றமே கிடையாது. இதுல இருந்து சினிமா பாடல்கள் ஒரு வித்தியாசமான உலகம்னு சொல்லலாம். நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க, எல்லாமே ஹிட்னு சொல்லலாம். அந்த டைம்ல எழுதின ஒரு ரொம்ப மெனக்கெட்டு எழுதின பாடல் ஏதாவது ஒண்ணு இருக்கா? மெனக்கெட்டு அப்படிலாம் கிடையாது. நான் இது அட்டகத்தி பாத்தீங்கன்னா, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா, பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா, பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா. இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பாடல். நானும் எனக்கு என்னுடைய திறமைக்கு என்னுடைய நாலேஜுக்கு ஒரு சின்ன கம்போஸ் பண்ணி வச்சிருந்த பாட்டு. இதை வந்து ரஞ்சித் சார் வந்து யூஸ் பண்ணிட்டார் அட்டகத்தி படத்துல. சந்தோஷ் நாராயணன் இயல்பான இசை அடிச்சார். இது ஒரு மியூசிக்கலா கொண்டு போவதை சும்மா அந்த தேக்ஸா அண்ணன் கூட வச்சு சும்மா சூப்பெல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி வச்சாரு. அதனால பாடல் இருக்கிற பாடல் தான் நான் தந்திருந்தேன். ஆனா பாடல் எழுத வச்சது வந்து வெற்றிமாறன் சார். ஆமா, உதயம் NH4 திரைப்படத்தை அவன் கூப்பிடுறாரு. அவர் வந்து நான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சில் பாக்குறாரு. வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா வந்து மறுநாளே ஃபோன் வந்து சாரை சந்திக்க போறேன். அப்ப சொன்னாரு, நீ பாடலாம். நான் சொன்னேன், பாடலாம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, இப்ப நீங்க வந்து டியூனுக்கு எழுதுறீங்க பாட்டு அப்படின்னாரு. இல்ல சார் அது கொஞ்சம் கஷ்டம், நீங்க யாருன்னா வச்சு எழுதுங்க அப்படின்னா. அப்படிலாம் வந்து நீ முன்னேறவே முடியாது, டியூனுக்கு நீங்க எழுதுனாதான் உன்னுடைய ஸ்டஃப்பு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஜிவி சார்கிட்ட ஆக்ஷன் பண்ணாரு. ஜிவி சார் ரொம்ப என்ன சந்தோஷமா பயங்கர வெல்கம் அங்க சூப்பரா பண்ணி அப்ப சார் டியூன் போட்டு கொடுத்தாரு இந்த உதயம் NH4 திரைப்படத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் எழுதி 8 பல்லவி கிட்ட எழுதி தந்தேன். அந்த 8 பல்லவியும் வெற்றிமாறன் சார் வச்சு எது கதைக்கு ஷூட் ஆனது, எது நல்லா விஷுவல் பண்ண முடியும், எது ரசிகர்கள் ஏத்துப்பாங்க, எந்த வரிகளை போட்டா பாலா பெரிய ஆள் ஆவாரு, அதெல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு வந்து அந்த பாட்டை கொடுத்தாரு. அதான் முதல் நான் மெட்டுக்கு எழுதின பாட்டு. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா மெட்டுக்கு எழுதுறதுங்கிறது? பயமா இருந்தது. ஆமா, பயமா இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சார் நல்லா எனக்கு வந்து நான் ஒரு 4-5 நாள் அவரை ஃபாலோ பண்ணி இருக்கிறேன். அவரு விடவே மாட்டேன்றாரு. அவர் வந்து ஆபீஸ்ல இருப்பார் கரெக்டா, நான் இத்தனை மணிக்கு வரேன் சார் அப்படின்னு கேக்குறப்ப அவர் இருப்பாரு சார். அதுவே அவர் எனக்கு பண்ண ஒரு பெரிய உதவி. ஒரு மெட்டுக்கு எழுத வச்சது. ஆனா அந்த பாட்டு எனக்கு நல்லா மெகா ஹிட், சூப்பரா மெனக்கெட்டாலே எனக்கு பெரிய அளவுல உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்க அந்த பாட்டுன்னு சொல்லலாம். ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுற ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற, வான வில்லாட்டம் வந்து எட்டி பாக்குற, வளைச்சு போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா, அரியா வயசுல அளவா சைஸ்ல அண்ணன் நடந்து வரா கடலு மண்ணுல, 4 மணி ரோட்டுல
நட ஒரு தினசுல சத்தம் போட்டு சிக்னல் தர வெள்ளி கொலுசுல லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறாட ஜாலம் மனசுக்குள்ள புள்ளி வச்சு பாடுறாட கோலம். இந்த பாட்டை வந்து டிவில பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடணும்னு தோணும். So, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பாடும்போது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு சொல்லலாம். அதுல வந்து சார் தான் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. டேய் என்னடா உன் லவ் இங்க வந்து சொல்லி சீன் போட்டுக்கிறேங்க அப்படின்னு கேட்பாரு. ஆமா சார். அப்ப நான் வந்து அந்த ஒரு வாய்ஸ் சொல்லுவேன், சாரிபா தலை பேருனா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வந்து நல்ல அந்த பாடலோட இயல்பான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆட் பண்ணி அது வந்து சார் தான் பிக்ஸ் பண்ணி வச்சாரு. வெற்றிமாறன் சார் சூப்பர் வந்து ஜிவி சாரா என்ன வந்து எதுவுமே நீங்க பாடுங்க ஊக்கப்படுத்த யார் ஊக்கப்படுத்தும் இந்த காலத்துல ஊக்கப்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா சார். வரிகளை பார்த்துன்னு சேச்சா இதெல்லாம் நல்லா இல்லை தூக்கி வச்சிரு அப்படி அப்படின்னுவாங்க. பாடினா மைக் இங்க வந்து வெளியே நல்லா இல்லை அவரை அமுச்சு விடுங்க இதை கண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல என்னை வந்து அவருடைய ஒரு தம்பி மாதிரி என்னை அரவணைச்சு என்னை பாட வச்சு எனக்கு சப்போர்ட்டிவ் கொடுத்து பெரிய விஷயம். அதனுடைய தொடர்ந்து தான் இன்னைக்கு மெகா ஹிட்டான திரைப்படம் வந்து ராஜாராணி. ராஜாராணி அதனுடைய ஆமா ஜிவி சாரு இதுக்கு அதற்கு ஓரக்கனால பாடி முடிஞ்சோடனே எனக்கு சூப்பர் வாய்ப்பு கிடைக்குது. ஓரக்கனா முடிஞ்சோடனே இயக்குனர் பாலா சாரோட இயக்கத்துல பரதேசி திரைப்படம். ஆமா பாலா சார் ஜிவி சார் தான் நீ பேட்டில சொன்னாரு அவர் ஒரு வித்தியாசமான வாய்ஸ் வேணுன்றப்ப இந்த பாட்டை போட்டு காட்டியிருக்காரு. ஓரக்கனால பாட்டு கேட்டோன்னு அவர் வந்து சார் வந்து சரி பாலா ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் எனக்கு வந்து அதுதான் என்னுடைய ஆத்ம திருப்தி நிறைவு பண்ண பாட்டு பரதேசி தான். நீங்க பரதேசி ராஜராணி பெரிய படங்கள் நிறைய கொடுத்திருக்கீங்க அண்ட் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் சொல்லலாம். அதை பத்தி கண்டிப்பா பேசணும். அண்ட் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் நாங்க இன்னைக்கு ஷோல வச்சிருக்கோம் சார். உங்க மேல தீராத அன்பு கொண்ட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அண்ட் உங்களை கண்டிப்பா மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அன்பு இல்லையான்னு கண்டிப்பா சார் எங்களுக்கு இல்லாமையா. அதாவது உங்க பாடல்கள் உலக மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம சென்னை தாண்டி நாடு தாண்டி கடல் தாண்டி போயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது மத்த நாட்டுல இருக்கிறவங்களே விரும்பி கேக்குறாங்க உங்க பாடல்கள். அதுக்கு வந்து ஒரு அத்தாட்சியா இன்னைக்கு ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்க. உங்களோட தீவிரமான ஒரு ரசிகை அவங்க. சோ இப்ப அவங்களை வெல்கம் பண்ணலாம். நிக்கோல் இந்த ஸ்பெஷலான அக்கேஷன்ல கானா பாலா சாருக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க. உண்மையாவே நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் கண்டிப்பா பாக்குறவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். சோ எந்த பார்ட் ஆஃப் யூஎஸ்ல இருந்து நீங்க வரீங்க? Boulder, Colorado. Colorado. Okay. So அந்த இடத்துல வந்து நம்ம கானா பாலா சாருக்கு நிறைய ஃபேன்ஸா? We have fans of Gana Bala in Colorado, certainly. We have good folk music is popular there. Enge in Colorado, folk music, great. Okay, so நீங்க பாடுவீங்களா கானா பாலா சாரோட பாடல்கள்? Sure, yeah. Okay, இப்போ எங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் பாடி காமிங்க சாரோட சாங். So Ora Kanale. Okay, Ora Kanale. Ora Kanale. Everywhere, hearing this song. Okay. Hearing this song everywhere. Here in Colorado, my friends, I email them the song. They are okay. Very you can dance with it. You can talk to it, talk around it, and enjoy with your friends. It's like what do you say? Community music. Okay, so Gana Bala saroda paadalgala you've been promoting it. Yeah. Okay, can you sing the song for us or 2 lines? The Ora Kanale song. Ora Kanale. Yeah. Okay. Ora Kanale. Ana ora kattira jara kattiye rumavati vatikara vanachu. You can take it in your hand if you want to. கையில வச்சிட்டே பாடுங்க பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து. Okay. Orale ana ora kattira jara kattiye rumavati vatikara வானத்திலாட்டம் வரையெத்தி பாக்குறா வெளச்சி போட்டனா ஒரு சோக்கு ஃபிகரா அரியா வயசுல அவளா சைஸ்ல ஆனால காட்டு மாநில 4 மணி ரோடுல அது ஒரு தின்சுல சத்தம் போட சிக்னல் தார வெளி கோசுல
நீங்க வந்து ஒரு சோக்கு ஃபிகரை வளைச்சி போட்டா நீங்க யதார்த்தமா பாடிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஒருத்தவங்க யுஎஸ்ல இருந்து வந்து பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்காக பாடிலாம் காமிக்கிறாங்க. எப்படி சார் ஃபீல் பண்றீங்க உங்க பாட்டை? முதல்ல வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி. ஏன்னா வந்து நிறைய பேர் கேள்வி நீங்க ஃபேன் அங்க இருக்காங்க அங்க இருக்கான்னு சொல்லிட்டு போன்ல பேசுவோம், சில பேர் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, சில பேர் இமெயில் சேட்டிங் இருக்கும், சில பேர் வந்து ஃபேஸ்புக்ல வருவாங்க. ஆனா வந்து அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கு வந்து ஜி தமிழ் சேனலுக்கு என்னுடைய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன நிக்கோல் உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். Sure. Of course. No, thank you. Thank you. It's much better to sing with him. Okay, how do you feel? You've been a very big fan of the song. ரொம்ப பிடிச்ச பாடல். இப்ப அவர் கூடயே பாருங்க. You've been singing the song with him. So how do you feel? Well, okay. When I learned about Ganabala, I heard this song everywhere. The awareness came, I heard it from the radio, from the grocery stores, from the auto drivers, taxi drivers. Everybody knew this song. Then I started learning the lyrics and I could sing along with it. Okay, I know this song. Even children on the street would know this song. Really, it was like okay, I have something to tell you. I'm going to sing you this song. So then I was researching it on the internet. I could see the video and everything made sense. So how long you prepared this song? அதே சார் கேக்குறீங்க, வந்ததுல இருந்து பயங்கரமா லிரிக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமா அழகா உங்க முன்னாடி பாடி காமிக்கணும்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சோ நிக்கோலா சொல்றதுல இருந்து எந்த அளவுக்கு உங்க பாட்டு வந்து உங்களை ஈர்த்திருக்குன்னு தெரியுது சார். ஒரு பெரிய ஃபேனா இருக்காங்க உங்களுக்கு இல்லையா? சம சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க பாடி கேட்கும் போது. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களோட பல ஹிட் பாடல்கள்ல நீதாண்டி ஒஸ்தி பொண்ணா சேட்டை படத்துல இருந்து ஒரு பெரிய அளவுல தமன் சாரோட மியூசிக்ல சூப்பரா சொல்லார். பட்டி தொட்டில இருந்து எல்லா இடங்கள்லயும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாட்டோட கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எழுதின அந்த பாட்டோட அது இயக்குனர் கண்ணன் சார், அவர் எனக்கு எல்லா லிபர்ட்டியும் தந்துட்டார். அது ஒரு வரி கூட சேஞ்ச் பண்ணல, விஷயத்த சொன்னாரு. இது போல பிரேம்ஜி வந்து அவருடைய லவர் வந்து இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிப்பாரு, லவ் ஃபெயிலியர் ஆயிடும், இதுதான் மேட்ரு. இருந்தாலும் வந்து அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் ஸ்டார் வச்சுதான் இந்த விஷுவல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னா கண்ணன் சார் நல்ல லிபர்ட்டி தந்தாரு. தமன் சார் சூப்பரான மியூசிக். சோ நீங்க சொன்னதுக்கு மறுப்பே இல்லாம உடனே அந்த பாட்டு வரிகள் கேட்டான். எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, என்கிட்ட இல்லாத மனச பெருசா, எதுக்குடி மாறிட்ட நீ தினுசா, என் கூட பழகுனது பழசா, அடி வாடி என் கிட்ட நீ பண்ணாத சேட்டை, மாத்தாத ரூட்ட, you don't change the route. You don't change your path. You stay on the straight and narrow. Okay. மாத்தாத ரூட்ட, நீ பாத்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, நானு டஸ்ட்பின். கண்டிப்பா எங்களுக்கு அந்த பாட்டு நீங்க பாடி காமிக்கணும் சார். எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, என்கிட்ட இல்லாத மனச பெருசா, எதுக்கிடி மாறிட்ட நீ தினசா, என் கூட பழகுனது பழசா, வாடி என்கிட்ட பண்ணாத சேட்ட, மாத்தாத ரூட்ட, பூட்டாத கேட்ட, பாத்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், அடி நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, அடனாந்தானே டஸ்ட்பின். சூப்பர். என்ன நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் குடுக்குறீங்க, அப்பப்ப கூடயே வேற பாடுறீங்க. அப்ப கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்கள பாடு தெரியுங்களா அந்த பாட்டு? கேட்டிருக்கீங்களா ஏற்கனவே? It comes. Okay, so இப்போ எங்களுக்கு இந்த பாட்டு நீங்க பாடி காமிக்கணும், தனியா பாடி காமிக்கணும் சாரோட ஹெல்ப் இல்லாம. without lyrics music. without lyrics. தப்பு பாடினாலும் பரவாயில்லை. நீன் தாண்டி ஒஸ்தி பொண்ணா, அஸ்தி பொண்ணா, Anyways, that was a nice effort. அதெல்லாம் தானே dustbin. I forget my own language. ரொம்ப சந்தோஷம் நிக்கோல், எங்களுக்காக ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கை தட்டி அவங்க நீங்க பாடின வண்டர்ஃபுல் சாங்ஸ்க்காக. அண்ட் ரொம்ப களை கட்டிடுச்சு இல்லையா நம்ம ஷோவே அவங்க வந்ததுக்கு அப்புறம். சோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் சார் உங்களோட பாடல்கள் பத்தி. அண்ட் நிக்கோல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும் பாடுறதுக்கு. அண்ட் சார் உங்களை பாட வைக்க போறாரு. ஓகே, டீச்சர் மாதிரி அப்படி if you don't sing properly அவர் வந்து உங்க மேல கேஸ் போட போறாரு. அண்ட் சூப்பரா கானாபாலா சாரோட பாடல்கள் எல்லாம் பாடுனீங்க. பட்
இப்ப வந்து அவரு உங்களை ஒரு பாட்டு பாட வைக்க போறாரு. நீங்க ஆசைப்படுற ஒரு பாட்டு, அவங்க பாடி கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு பாட்டு சொல்லித்தாங்க சார். கண்டிப்பா நிச்சயமா. காசு காசு பணம் பணம் துட்டு துட்டு மணி 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 காசு காசு பணம் பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பொறிச்சு நைட்டில பறக்க போற ஐட்டுல பறக்க போல ஐட்டில தலை காலு புரியல கால போட்டில தலைக்கு நடக்கிற தலைக்கு காசு காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி. That was amazing. ஐயோ சார், எங்களுக்காக இந்த பாட்டை நீங்க பாடி காமிச்சிருங்க. இந்த பாட்டு எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு. போடு வேண்டாம் மேடையில கால மேல இது குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தன மாலை கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போறேன் ஐட்டுல தலை காலு புரியல தலை கீழே நடக்கிறேன் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நாரா வாய துண்ணுற கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. அட 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 lovely. Thank you. That was Thank amazing. you. Okay, so உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். We're going to give you a task, okay? Okay. You will have to make him sing a song, okay? An English song, probably a rap. So அவங்களுக்காக Rap sir, நீங்க song. ட்ரை பண்ணுங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு. Make me an angel who flies from Montgomery. Make me a poster of an old rodeo. Just give me one thing that I can hold on to. For believing is living, it's just a hard way to go. Wow, sir, இவங்க வந்து ஃபாரின் கானா பால ரேஞ்சுக்கு பாடுறாங்க சார். Amazing. That was super. So இப்போ இந்த பாட்டை வந்து சிம்பிளா சருக்கு புரியுற மாதிரி சொல்லி நீங்க பாட வைக்கணும். You should make him sing, okay? Make me an angel. Make me an angel. That flies from Montgomery. Let flies. That flies That flies. from Montgomery. Montgomery is a city. Montgomery, okay. Montgomery is a city. Right. That flies like a bird. That Flies flies from Montgomery. from Montgomery. Make me a poster Make me a poster of an old rodeo. Of an old rodeo. Rodeo with like horses and cattle and cowboys. cowboy. Yeah, cowboys. They go to the rodeo. All right, so you made him sing. இவ்ளோ பெரிய singer is Good singing singer. for you. He got Yes. Montgomery. That's how it is. Like we go over and நான் ஆல்ரெடி பீஸால சாங் பாடிக்கல. ஆமா சார். அந்த Pizza பீஸா Jazz, சாங் பத்தி Jazz, கண்டிப்பா Jazz, நாங்க Jazz, கேட்டே Jazz. ஆகணும். அந்த கம்போசிஷன் அப்போ ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஆமாம், அது பாடப்போ லிரிக்லாம் கொடுத்தாச்சு. லிரிக் அவங்க எழுத லிரிக் வந்து நல்ல ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லா மக்கப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் பிறகுதான் போயிட்டு டார்க் ரூம் தான் பாடுந்தேன். பீட்ஸ் இல்லாம சார் தான் சந்தோஷ் சார் ஆப்போசிட்ல இருக்காரு மியூசிக். நான் தான் அவரை பார்க்க முடியும், அவர் என்ன பார்க்க முடியும். அப்படி ஒரு கண்டிஷன்ல சூப்பரான சாங். பீஸ் நினைக்குதே மனம் அதே மணக்கவே திளைக்குதே கலந்திட பிடிக்குதே கணக்குதே தலைக்கு மேலே நமக்கென கிடைத்தது வாழ்வே. Make me an angel. Oh. that flies That flies from Montgomery. from Montgomery. Make me a
a poster. Make me a poster Of an old rodeo. of an old rodeo. For believing is a living. விட்டா ஒரு முழு பாடலே பாட வச்சிருவீங்க போல. That was amazing. And சார் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க நிக்கோல், அழகான நிறைய பாடல்கள் பாடினாங்க. And நிக்கோல், நம்ப முடியாத ஒரு விஷயம், இவ்வளவு தூரம் சாருக்காக வந்து அவரோட அழகா பாடி அவரை பாட வச்சு கண்டிப்பா வந்து இதுக்காகவே வந்து வியூவர்ஸ் எல்லாம் உங்களை தேங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூ மேட் ஹிம் சிங் a nice English song. So கண்டிப்பா நீங்க சார் சீக்கிரம் ட்ரை பண்ணணும். சூப்பர் இங்கிலீஷ் பாடுவாங்க. நிச்சயமா பாடுவோம். நிச்சயமா இங்கிலீஷ் பாட்டு பாருங்க கண்டிப்பா. So நிக்கோலா, நீங்க வந்து உங்க விஷஸ் அவருக்கு இப்ப சொல்லிக்கலாம். ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? Chinna Tamil. Oh, Tamil. Say Nandri, Nandri, vertical, vertical. Thank you so much. I really enjoyed learning from you. You are the king of this genre here, this kind of music here. So No. No. I'm not king. you're not king. கன்னடகம். Well, for us Coloradans, maybe in this way. உங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கிங் ஆஃப் கானா. We are limited. We are limited. So we but you continue to write beautiful music for us, Okay. good music for us, so we can appreciate your culture, your dancing, your art, all these things. கண்டிப்பா. Thank you very much. So நிக்கோல், உங்க ஆசைப்படி உங்களுக்காக மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் சார் நல்ல அழகான பாடல்கள் இன்னும் நிறைய எழுத போறாரு, நம்மளுக்காக பாட போறாரு. அண்ட் சார், இந்த கடல் கடந்த அன்புக்காக நீங்க பதிலுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் என்னன்னா ரொம்ப எனக்கு இது ஒரு பாட்டா சொன்னா கூட ஓகே, கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி பாடல் அப்படின்றது கஷ்டம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த ஃபீலா இருக்குது. ஏன்னா வந்து போன்ல தான் நிறைய பேர் பேசுவாங்க. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன், ஏதோ ஒரு கடமைக்கு அவருக்கு போன் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாத, இவன் இவ்வளோ இவ்வளோ எனக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணி அங்கேருந்து வந்ததுக்கு வந்து ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி. I'm happy too. He's very happy about your presence. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நான் நிறைய பாட்டு தமிழ்ல பாடுவேன். சூப்பர் சாங்ஸ் எல்லாமே லவ் ஃபெயிலியர், மாண்டேஜ் சாங்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஜாஸ், ஹெவி மெட்டல், Just heavy metal, folk, எல்லா சாங்கும் நிச்சயமா. jazz singing. All this music, all this kind of music you can hear in Tamil music. Okay. It's I hear a lot of my music in Tamil music sometimes. சிக்கல மாட்டி விட்டீங்க. பேச முடியல, கஷ்டமா அவங்க வந்து திக்கி முக்கி பேசுறாங்க. சோ இந்த அழகான தருணத்துல ஒரு சின்ன ஹக், ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு அஃபெக்ஷனேட், அவர் எந்த அளவுக்கு நீங்க you like him, just express it through your hug. Yeah, I feel like I've known you a long time. I can sit and sing with you. Music is about sharing, so it brings people together. You've told a lot of things, so just express your love for him with a small hug. Oh, a sure. friendly hug. Thank you. Thanks. Thank you. That was very sweet. ரொம்ப அழகான ஒரு தருணம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பேச போறோம் சார். இப்போ நிக்கோலா கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளவு தூரம் இவ்ளோ மைல்கள் தாண்டி ஃளைட் டைம் ஆயிடுச்சு. ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. So we are very happy to have you here on the show. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு தூரம் வந்து புரியலன்னா கூட கேட்டுக்கோங்க. Thank you for having me. Thank you for my singing lesson. It was so much fun to have you here on the show. It was a pleasure, I should tell you. And ரொம்ப அழகா நிறைய பாடல்கள் பாடி காமிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் அதுல. சோ இப்போ நிக்கோல் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு அழகான US குயில்னு சொல்லலாம், நம்மளுக்காக நிக்கோல் வந்து அவரோட பாடல்கள் பாடி அண்ட் சார் உங்களையும் பாட வச்சாங்க. சோ எப்படி சார் இருந்தது முதல் தடவை அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட்? எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லுவேன், மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து நம்மளோட சாதாரண ஒரு சென்னை மக்களோட ஒரு சின்ன ஒரு பொருள் தான் அந்த கானா. அது வந்து அவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா US கொலராடோல வந்து அது உங்களுக்கு டீம் இருக்குது, நீங்க தான் யூஎஸ்ல கிங்கு, கானால நீங்க தான் அப்படின்றப்போ இந்த கானாக்கு கிடைச்ச பெருமை தான் அது. ஆமா, அது இது மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணணும். இது பார்த்து மற்ற கானா பாடலாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார், நிறைய பேர் வரணும், பயப்படக்கூடாது, தைரியமா வரணும். 10 இடத்துல அசிங்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஜெயிக்க முடியும். நானே நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு தான் அது கடைசியில் ஜெயிச்சிருக்கேன். எவ்வளவு பேர் கூப்பிடுவாங்க, வாய்ப்பு தரேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கணும். அதனால இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கானாக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அது. சார் இது வரைக்கும் சூப்பரான நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்ப பாடின பாடல்கள்லயே தெரியுது வெர்சிடைலா நிறைய புது விஷயங்களையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஜானர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இனிமேல உங்களோட பாடல்கள் என்ன மாதிரி பாடல்கள் நாங்க எதிர்பார்க்கலாம்? இப்ப நிறைய அப்கமிங் நிறைய வருது. பாத்தீங்கன்னா இப்போ வில்லா நான் ஒரு அந்த ஜாஸ் சாங் பண்ணேன், பிரியாணி
கண்டைய போட்டு கழுத்தி வராள் ரெண்டையும் புடிப்போண்டா, சீண்டி சண்டைய வாங்கி சோடா பாட்டில சந்துல விடுவோண்டா. பாடுவதே சூப்பரா ஆமா, வெங்கட் பிரபு சாரோட இயக்கத்துல பிரியாணி படம். சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்து நாங்க பார்க்கணும்ன்ற யுவன் சங்கர் ராஜா சாரோட இது அவருடைய திரைப்பட்ட பாடல மியூசிக்ல பாடியிருக்க பிரியாணியில் சூப்பர் ஹிட் சாங் அது. ரெண்டாவது சரஸ்வதி சபதம், அது ஆடியோ லான்ச் ரெடியா இருக்குது. அப்புறம் கார்த்திக் ராஜா சார் இசையில வந்து வாராயோ வெண்ணிலாவே ஒரு 60 திரைப்படங்கள் நான் பாட்டு பாடியிருக்கிறேன். ஒரு 25 திரைப்படங்கள் 25 திரைப்படங்கள் நான் பாடல் எழுதி தந்திருக்கேன். சார் இப்போ முடியறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. இந்த அழகான தருணத்துல ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு தருணம் சொல்ல ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. எங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க வழி நடத்துற அத்தனை பேரும் கானா உலகத்துல பெரிய ஆட்களா வரணும். நீங்களும் நிறைய நல்ல பாடல்கள் எங்களுக்காக பாடிட்டே இருக்கணும் சார். உங்களுக்கு உலகம் எங்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. சின்ன அன்பளிப்பு. இந்த அழகான ஷோக்கு ஒரு அழகான எண்டிங் கொடுக்குற மாதிரி வந்தபோது ஒரு பியூட்டிஃபுல் சாங் பாடி இந்த ஷோவை தொடங்கி வச்சீங்க. சோ அதே மாதிரி ஒரு பெப்பியான தத்துவ பாடல் எங்களுக்காக நீங்க பாடணும். 2020 ஓவருக்கு மேட்ச வச்சு கலெக்ஷன்ல 2 பேருக்கும் 50-50 அங்க இங்க அலைஞ்சி ஆளை பூச்சி ஆடுறாங்க கட்டு கட்டா துட்ட வச்சு கோட்டுப்படி ஏறிடுச்சு நம்ம ஊரு கிரிக்கெட்டுத்தான், சாட்சி சொல்ல யாரும் இல்ல எல்லாரையும் சரி கட்டிட்டா, மோடி வித காட்டி நடத்துறாண்ட போட்டி கையில விலங்க மாட்டி உள்ள தள்ளனா அவன ஜெயில பூட்டி டாஸ போட்டு கிரவுண்டுல ஓட விட்டா, பொண்ணுங்கள ஸ்கேட்ட போட்டு மேடையில ஆட விட்டா, உலக கோப்பைய வாங்கித்தான் வீட்டுல வச்சா, ஊரா முட்டு பசங்களத்தான் மார்க்கெட்டில் ஏலாம் விட்டா, டாஸ போட்டு கிரவுண்டுல ஓட விட்டா, பொண்ணுங்கள ஸ்கேட்ட போட்டு மேடையில ஆட விட்டா, கழனி காட்டில் கொம்ப நட்டு ஆடுதுங்க பேட்டை வச்சு, சோறு தண்ணிய மறந்து புட்டு சுத்துதுங்க பைத்தியம் பூச்சி, மிரண்டு போச்சு நம்ம சிட்டி, கெட்டுடுச்சு வேலை வெட்டி, சிக்ஸர் அடிச்சா கைய தட்டி ரசிக்குது பட்டி தொட்டி, கவாஸ்கரு கபில் தேவ் தெண்டுல்கரு கேப்டன் தோனி நாட்டுக்காக போராடுனா, கண்ட கண்ட பசங்க உள்ள வந்து காசை வச்சு கிரிக்கெட்டில் ஜூதாடுறா, டாஸ போட்டு கிரவுண்டுல ஓட விட்டா, பொண்ணுங்கள ஸ்கேட்ட போட்டு மேடையில ஆட விட்டா. சூப்பர், ரொம்ப அருமையா இருந்தது சார். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரிலீஸ் ஆகுது ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க பாடி காமிச்சிருக்கீங்க. சோ கண்டிப்பா சூப்பரா இருக்கு. நீங்க கேட்கும் போதே இது கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல ஹிட் குடிக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் எல்லாம். சோ நேர்களே, இன்னைக்கு இந்த விஜயதசமி ஸ்பெஷல் அன்னைக்கு கானா உடன் பாலா ஷோல ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை கானா சார் ரொம்ப எளிமையா ரொம்ப ஜாலியா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நிக்கோலாவும் களை கட்ட வச்சாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ஷோ. சோ நீங்க எல்லாருமே இந்த ஸ்பெஷல் எபிசோட் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு ஷோல உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா ஷி சைனிங் ஆஃப் வித் கானா பாலா சார். பை.